அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுக்கு முன்னர் ஏதாவது நஃபீலான தொழுகைகள் இருக்கிறதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுக்கு முன்னர் நஃபீலான தொழுகைகள் இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் நஃபீலான தொழுகைகளை எங்களுக்கு ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். நஃபீலான தொழுகைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழமையாக வீட்டிலே தொழுவார்கள். ஃபர்லான தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே தொழுவார்கள். ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பாக ஒரு செய்தி வருகிறது. சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் இஹ்தஸல யௌமுல் ஜும்மாத்தி, யாராவது ஜும்மா தினத்தில் குளித்து வத்தஹர சுத்தப்படுத்தி மிமா இஸ்ததாக மின் துஹரின், ஏதாவது அவருடைய சுத்தம் செய்யக்கூடிய அமைப்பில் சுத்தம் செய்து சும்மத்தஹன அவ் மஸ்ஸமின தீப், ஏதாவது மனம் பூசிக்கொண்டு சும்மராக பின்பு பள்ளிவாசலுக்கு அவர் சென்றால் ஃபலம் யுஃபர்ரிகு பைன இஸ்னைன், இரண்டு பேருக்கு மத்தியில் அவர் பிரிக்காமல் செல்கிறார். வசல்லாமா குத்திபலஹு, அவருக்கு கடமையானதை அவர் தொழுகிறார். சும்ம என் சித்து இதா கல்லமத்தா தகல்லமல் இமாம், இமாம் பேசுகிற போது வாய் மூடி இருக்கிறார். இல்லா உஃபிரலஹு மா பைனஹு பைனல் ஜும்மதி, அந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் சல்லாமா குத்திபலஹு, அவருக்கு கடமையானதை அவர் தொழுவார், அவருக்கு எழுதப்பட்டதை விதியாக்கப்பட்டது அவர் தொழுவார் என்று ஒரு செய்தி ஒன்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஜும்மாவுக்கு முன்னர் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்கிற ஒரு செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சுட்டி காட்டப்படுகிறது. இதனால் தான் ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் இருக்கிற போது ஒருவர் தொழாமல் வெள்ளிக்கிழமை உட்காருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை எழும்பி தொழுமாறு சொல்லுகிறார்கள். அப்போ இந்த அடிப்படையிலே பார்க்கிற போது ஜும்மாவுக்கு முன்னர் 2 ரக்காத்துகள் தொழுவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரியத்தாக ஆக்கியிருக்கிறார்கள். பின்னால் பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தொட்டு வரக்கூடிய செய்தியில் பின்னால் தொழுதிருக்கிறார்கள். கானையு சல்லி பாதல் ஜும்மத்தி ஹத்தா என் சரிஃப, அதாவது இமாம் பின்னால் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் என்ன செய்வார்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபயுஸல்லி ரகாத்தைன், 2 ரகாத்துகள் தொழுவார்கள் வருகிறது. இன்னொரு செய்தியில் வருகிறது, இதா சல்லா அஹதுக்கும் ஜும்மத்தை ஃபல்யுஸல்லி பாதஹா அர்பான், நீங்கள் தொழுது முடித்து விட்டால் ஜும்மாவுக்கு பின்னால் 4 ரக்காத்துகள் தொழுங்கள் என்றும் வருகிறது. அப்போ 2 என்றும் வருகிறது, 4 என்றும் வருகிறது. ஏதோ ஒரு அமைப்பில் ஒருவர் பின்னால் 2ஐயும் தொழலாம், 4ஐயும் தொழுது கொள்ளலாம். எனவே இந்த அடிப்படையில் ஜும்மாவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த 2 ரக்காத்துகளையும் ஒருவர் வளமையாக அதை தொழுது கொள்ளலாம் என்கிற ஒரு செய்தி எங்களுக்கு இதன் மூலம் உணர்த்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம்.